வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள் 1 மினிட் பாலிட்டியில் இன்றைக்கி லோக் ஆயுக்தா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சென்டர் லெவலில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 மூலியமாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 மூலியமாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது ஜூலை 9, 2018 சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. லோக் ஆயுக்தாவோட நோக்கம் என்னன்னா, பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு தன்னாட்சி அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு. இதோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களையும் கொண்டது. தலைவருக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அல்லது பொது நிர்வாகத்தில் 25 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் தான் தலைவராக இருக்க முடியும். மேலும் 4 உறுப்பினர்கள்னு பார்த்தோம்ல, அதில் 2 பேர் நீதித்துறை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மீதமுள்ள 2 பேர் நீதித்துறை சார்ந்தவர் அல்லாதவராக இருக்க வேண்டும். அதுலேயும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெண்கள், சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. லோக் ஆயுக்தாவின் தலைவரையும் அப்புறம் 4 உறுப்பினர்களையும் யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா, 3 பேர் கொண்ட குழு தான் தேர்ந்தெடுக்கும். அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பா அப்படின்னா, முதலமைச்சர், அப்புறம் சட்டப்பேரவை தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் யாரை தலைவராக ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள கவர்னர் தலைவராக நியமனம் பண்ணிடுவார். அடுத்ததாக தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் என்னன்னு பார்க்கலாம். இந்த தலைவர் மற்றும் 4 உறுப்பினர் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அவங்க பதவியில் நீடிப்பாங்க. பதவியில் இருக்கும்போது லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் எந்த ஒரு லாபகரமான பதவியிலும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக லோக் ஆயுக்தாவின் அதிகார வரம்பு. தற்போதைய மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள், தற்போதைய மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களோட கேசஸ்லாம் லோக் ஆயுக்தா தான் டீல் பண்ணும். அரசு நிதி உதவி பெறும் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊழியர்களினோட கேசஸையும் இவங்க டீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக இவங்க எந்த முறையில் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். லோக் ஆயுக்தாவிற்கு தனியாக புலனாய்வு பிரிவு இல்லை. இது லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை விசாரணைக்காக பயன்படுத்தும். புகார் அளிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் முதற்கட்ட விசாரணையை தொடங்க வேண்டும். முழு விசாரணையை 6 மாதத்திற்குள்ள முடிக்கணும். எக்ஸ்ட்ராவா 6 மந்த்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ட் லோக் ஆயுக்தாவோட எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். பொது அமைதி, மாநில பாதுகாப்பு மற்றும் அமைச்சரவையின் ரகசிய முடிவுகள் தொடர்பான புகார்களை இவங்களால விசாரிக்க முடியாது. இப்போ ஒரு சம்பவம் நடந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்படும் புகார்களையும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை ஊழல் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை அல்லது நீதிமன்ற வழக்கு தொடர பரிந்துரைக்கும். தவறான அல்லது உள்நோக்கத்துடன் புகார் அளிப்பவர்களுக்கு 1 ஆண்டு சிறை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். இந்த மாதிரி வீடியோக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.